ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. இன்றைய பாடல்: मनवा भोलो राधे 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 श्याम नाम, मनवा भोलो राधे 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 श्याम नाम, राम 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 भोलो राम सीता पावना, राम 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 भोलो राम सीता पावना, मनवा भोलो राधे 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 श्याम नाम, रंग रंग रंगा बोलो पांडुरंग पावना, रंग रंग रंगा बोलो पांडुरंग पावना, तुकाराम नाम देवा भक्त सहा पावना, तुकाराम नाम देवा भक्त सहा पावना, पांडुरंग 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 पावना, मनवा भोलो राधे 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 श्याम नाम, मनवा भोलो राधे 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 श्याम नाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, ஒருவருக்கே திரும்ப திரும்ப உதவி செய்யலாமா? மகாபாரதத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல தர்மர் பலவிதமான உபதேசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு பீஷ்மர் கிட்ட. அந்த சமயம் பீஷ்மர் யாருக்கு உதவி செய்யணும், எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை போதிச்சாரு. அதுல ஒண்ணுதான், ஒருவருக்கே திரும்ப திரும்ப உதவி செய்யலாமா அப்படின்னு சொன்னாரு. பீஷ்மர் என்ன சொன்னாருன்னா, தர்மா, யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டா உன்னால முடிஞ்சா அந்த உதவியை ஒரு தடவை கூட யோசிக்காம அந்த உதவியை செஞ்சுடு. ஆனா அவரே ரெண்டாவது தடவை உன்கிட்ட உதவி அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா உதவி செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி அப்படின்னு சொல்றாரு. தர்மருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு தடவை உதவி செய்யலாம்னா ரெண்டாவது தடவை வரும்போது உதவி செய்யலாம் தானே, எதுக்காக பீஷ்மர் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சாரு. அப்பதான் பீஷ்மர் சொல்ல ஆரம்பிச்சாரு. பீஷ்மர் சொன்னாரு, ஒரு காட்டுல ஒரு எலி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா வந்த முனிவர், ஏன் எலி அழுவுற அப்படின்னு கேட்கும்போது அந்த எலி முனிவர் கிட்ட, பூனை என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு தான் நிறைய சக்தி இருக்கு இல்லையா, எப்படியாவது என்னை ஒரு பூனையா மாத்திடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே முனிவர், சரி பாவம், நம்ம பூனையா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை தெளிச்சு அந்த எலியை பூனையா மாத்திட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த முனிவர் அந்த பக்கமாக வரும்போது அந்த பூனை உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. இப்போ ஏம்மா அழுவுற அப்படின்னு கேட்கும்போது, நாய் என்னை துரத்துது, பேசாமல் என்னை நாயா மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே முனிவர் தீர்த்தத்தை தெளித்து நாயாவும் மாற்றிட்டாரு. திரும்ப ஒரு வாரம் கழித்து வரும்போது அந்த நாய் சொல்லுச்சு, எல்லாருமே என்னை நாயே நாயேன்னு திட்டுறாங்க, என்னை ஒரு அழகான மானா மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. மறுபடியும் முனிவர் தீர்த்தத்தை தெளித்து அந்த நாயை அழகான மானா மாற்றினார். ஒரு வாரம் கழித்து வரும்போது அந்த மான் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கும்போது முனிவரை பார்த்து, சிங்கம்லாம் என்னை துரத்துது, என்னை நீங்கள் சிங்கமாக மாற்றிடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த முனிவரும் தீர்த்தத்தை தெளித்து சிங்கமாக மாற்றினார். சிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சிங்கம் என்ன நினச்சதுன்னா, இந்த முனிவர்கிட்ட நிறைய சக்தி இருக்குது, நம்ம எப்பயுமே சிங்கமாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த முனிவரை நம்ம கொன்னுடணும், ஏன்னா இந்த முனிவர் உயிரோடு இருந்தால் மறுபடியும் நம்மளை சிங்கத்திலிருந்து எதா வேணால் மாற்றிட முடியும் அப்படின்னு நினச்சது. இந்த நினைப்பு அந்த சிங்கத்துக்கு வந்த உடனே அதை சுதாரிச்சுக்கிட்ட முனிவர் மறுபடியும் தீர்த்தத்தை தெளித்து அந்த சிங்கத்தை ஒரு எலியாவே மாற்றிடுறாரு. இந்த கதையை சொல்லிட்டு பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர்கிட்ட உதவி கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டா பல பேர் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இவர் கேட்டால் தான் உதவி பண்ணுவாரே அப்படின்றத நினச்சிக்கிட்டு மறுபடியும் வேணும்ட்டே அந்த உதவியை வாங்கிக்கிட்டே இருப்பார். வாங்குற உதவியையும் உருப்படியாக உபயோகப்படுத்தாமல் அதை ஏளனமாக நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கே திரும்ப திரும்ப உதவி செஞ்சு ரோட்டுக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க, நஷ்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அந்த காரணத்துக்காக முதல் தடவை உன்கிட்ட உதவின்னு கேட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் உன்னால் முடிஞ்சால் உதவி பண்ணு, ரெண்டாவது தடவை அவரே
யாரே வந்து கேட்டா 1000 தடவை யோசிச்சு உதவி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த ஆன்மீக கதை ஒருத்தருக்கே திரும்ப திரும்ப உதவி செய்யலாமா? நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.